Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். இந்த மாதிரி டைப் பொண்ணை லவ் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட டாபிக். நம்ம லவ் குரு சேனலில் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், விமன் டோன்ட் லவ் நைஸ் கைஸ். அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நாங்கள் மேலே உள்ள ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். புரிஞ்சுக்கோங்க கைஸ். Women don't love nice guys. Women always love strong guys. But sometimes இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மேபி உங்களுக்கு நடக்கும். இது எனக்கு ஃபோன் கன்சல்டேஷனில் வந்த ஒரு கிளையண்ட்டோட ஸ்டோரி. ஹாய் லவ் குரு பிரதர், நானும் என் லவரும் இப்போ ஒரு 6 months லவ் பண்ணுறோம். நானும் அவளும் முன்னாடி ரொம்ப பழக்கம் இல்லை, ஒரு 1 month தான் பழக்கம். பட் அவளே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டான். எனக்கும் அவளை பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் ஓகே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 2 months எல்லாமே நல்லா தான் போச்சு. அப்போ சொன்ன அவள் முன்னாடியே வேறொரு பையனை ஒரு 1.5 வருஷம் லவ் பண்ணாலாம். அவன் கடைசியில் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானான். அப்புறம் 3rd month ஆரம்பிச்சிச்சு. பட் இப்போலாம் அவள் ரொம்ப கோவப்படுறா. சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறா. குட்டி குட்டி விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறா. ஐ லவ் யூன்னு சொல்கிறா. அடுத்த 10 நிமிஷத்துலேயே சம்மந்தமே இல்லாமல் கத்த ஆரம்பிச்சிருக்கா. எனக்கு தெரியும் என் மேலே தப்பு எதுவும் இல்லை. நான் ஸ்ட்ராங்காக தான் பிஹேவ் பண்ணுறேன். ஜென்மத்துக்கு பொண்ணுங்கிட்ட கெஞ்சினதே இல்லை. ஸ்ட்ராங் மென்மரி தான் நான் எப்பயுமே பிஹேவ் பண்ணேன். பட் ஸ்டில் அவள் ரொம்ப மோசமாக பைத்தியக்கார பொண்ணு மாதிரி நடந்துக்கிறா. எனக்கு என்ன பண்ணுனேன்னு தெரில. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு ப்ரோ. ஸோ பிரேக்கப் பண்ணணும்னு தோணலை. ப்ளீஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க. கைஸ், சம்டைம்ஸ் பிரச்சனை நம்ம சைடில் இல்லை. நாம் ஒரு பொண்ணை பார்ப்போம், பிடிச்சிருக்கும், நாம் லவ் பண்ணுவோம். பட் கொஞ்ச நாள்லே நம்ம மேலே எந்த தப்புமே இருக்காது. பட் அவள் எப்பயுமே பைத்தியக்கார பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். சரி, இந்த சுச்சுவேஷனை நல்லா பாருங்கள். நீங்கள் வீக்காக பிஹேவ் பண்ணால் பொண்ணுங்க வச்சு செய்வாங்க, அது வேறு விஷயம். அப்பையும் நீங்கள் எந்த தப்பு பண்ணலனாலும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணாங்க. இது வேறு. நீங்கள் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு அப்பையும் பைத்தியக்கார பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுவாள். இதைத்தான் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவோம். ரெட் ஃப்ளாக்னா என்ன? ரெட் ஃப்ளாக்னா சிம்ப்ளி டேஞ்சர். ரயில்வே ட்ராக்கில் ரெட் ஃப்ளாக் இருக்குது, என்ன அர்த்தம்? டேஞ்சர். பீச்சில் ரெட் ஃப்ளாக் இருக்குது, என்ன அர்த்தம்? டேஞ்சர். இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெட் ஃப்ளாக் இருக்குது, என்ன அர்த்தம்? சிம்ப்ளி டேஞ்சர். அதே மாதிரிதான் பொண்ணுங்கக்கிட்டேயும் சில பிஹேவியர்ஸ் இருக்கும், அதை ரெட் ஃப்ளாக்னு சொல்லுவோம். அது டேஞ்சர். அவள் அழகாக இருப்பாள், அவள் பணக்கார பொண்ணாக இருப்பாள், அவட்ட நல்ல கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நிறையா இருக்கும். பட் ஸ்டில் அவள் இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணுவாள். நம்மளை விட்டு சம்மந்தமே இல்லாமல் விலைக்கு போவாள். ரெஸ்பெக்டே இல்லாமல் பிஹேவ் பண்ணுவாள். திடீர்னு வந்து அழுவா. சரி திருந்திடான்னு நினச்சா பழையபடி முதலேருந்து பைத்தியக்காரத்தனமாக பண்ண ஆரம்பிப்பா. அவளை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறையா ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. கைஸ், புரிஞ்சுக்கோங்க. நாம் எதுக்கு லவ் பண்ணுறோம்? சந்தோஷமாக இருக்க, ரைட்? பட் நான் கிளியராக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா, கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களால் ஜென்மத்துக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்படணும், அழணும். வாழ்க்கை நரகமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும். சொல்லுங்கள் கைஸ், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக தான் நம்ம லவ் கல்யாணம் பண்ணுறோமா? இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பொண்ணை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. லவ் பண்ணால் கூட பிரேக்கப் பண்ணிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதில் கூட சில ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி மாற்றிடலாம். அந்த பொண்ணுங்க கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி லவ் பண்ணிடலாம். பட் சில ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸில் ரொம்ப அது டீப்பாக பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த பொண்ணை தயவு செஞ்சு லவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. சூன் இந்த வீடியோவோட பார்ட் 2ல் என்னென்ன ரெட் ஃப்ளாக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, எதை கண்ட்ரோல் பண்ண முடியும், எதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு வீடியோவாக நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி
நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.